விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கத்பட்டுக்கு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு தொகுதிக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தாராஸ் கத்பட் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கிறார். இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய அறையில் நடைபெறுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முக்கிய எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். முதலமைச்சர் முன்னிலையில் இந்த பதவியேற்பு விழா என்பது தற்போது நடைபெறுகின்றது. விளவங்கோடு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற விஜயதாரணி அவர்கள் சமீபத்தில் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சென்று சேர்ந்தார். அதன் பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற சூழ்நிலையில முக்கிய கட்சிகள் அனைத்தும் போட்டியிட்டன. அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தாரகை கத்பட் சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எனவே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் இதுபோன்று இடைத்தேர்தல்களிலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் சபாநாயகர் அறையில் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பதவியேற்றுக் கொள்வது வழக்கம். எனவே அந்த நடைமுறையை பின்பற்றி தற்போது சபாநாயகர் அறையில் முக்கிய நிர்வாகிகள் புடைசூழ அவர் பதவியேற்றுக் கொள்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை சட்டப்பேரவையில் 18ஆக உயர்ந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.